ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். இப்போ நம்ம கௌசிகாவி ஆன்லைன் மெஹந்தி கிளாஸில் பேபி ஷவருக்கான கிளாஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 15க்கான கிளாஸ். ஆல்ரெடி நம்ம டே 14 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது பேபி ஷவருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த திங்ஸை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம். அவங்களுக்கான கேப்பு, அப்புறம் பால் டப்பா, ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது ஒரு மெமரிஸ் மாதிரி நம்ம அவங்களுக்கு ஹேண்டில் போடுறதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம மெஹந்தி போடுறச்ச யூஸ் பண்ணி நம்ம போட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த பேபிஸோட திங்ஸை தான் நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ நானும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்களுமே நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாகவே நிறைய டிசைன்ஸ் என்ன பண்ணனாலாம் க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இப்போ தனித்தனியாக சிங்கிளாக போட்டு காமிக்கிறத நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஹேண்டில் டிசைன்ஸ் மேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த திங்ஸையுமே யூஸ் பண்ணி ஒரு ஹேண்டுக்கு நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ பேபி ஷவருக்கான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் இன்னுமே பார்க்க யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி த்ரீ டிசைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம 4th டிசைன்ஸ் போகிறோம். எல்லாமே பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். அவங்களுடைய ஷர்ட்டு, அவங்களுடைய பால் டப்பா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம போட்டு காமிக்க போகிறோம். ஸோ அவங்க எப்படிலாம் நம்ம திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அந்த தான் நம்ம இப்போது இந்த டிசைன்ஸில் போட்டு காமிச்சிக்கிறோம். ஸோ நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா போட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக நீங்களுமே மெஹந்தி கற்றுக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். இப்போ பலூன் நம்ம 6th டிசைனாக பார்த்துருக்கோம். 7th நம்ம குழந்தையோட பாதம் இருக்குது இல்லையா, அந்த ஃபுட் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் தோணுதோ மைண்டில் அது எல்லாமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக அழகாகவே இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்லேயுமே போட்டு பாருங்கள். ஃபுல் டிசைனாகவுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி போட்டு பாருங்கள். இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாகவே போடுறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. நம்ம இப்போது டிசைனோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் 9 டிசைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்களுமே இதுவுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இன்னமும் நிறையா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.